தொகுதியினுடைய யாதவ சமுதாய மக்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்வது, இன்னைக்கு மாவீரன் அலமுத்துக்கோன் அவர்களுடைய சிறப்பு பூஜை தேசிய நெடுஞ்சாலையில் வள்ளியூரில் நடைபெற்றது. நாங்கள் எங்களுடைய மனவேதனை என்னவென்றால், அதாவது ஞானத்திரவியம் எம்பியாக இருக்கும்போது மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு வள்ளியூரில் சிலை அமைத்து கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். நிறைவேற்றப்படவில்லை. அதன் பின்பு 2021 தேர்தல் வாக்குறுதியில் அப்பாவு அவர்கள் எங்கள் சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு மாவீரன் அலமுத்துக்கோன் சிலை வைத்து தருவோம் என்று ஒரு மாபெரும் வாக்குறுதி அளித்து அதன்படி எங்களுடைய வாக்குகளை பூரா பெற்றுவிட்டு மிக உயர்ந்த பதவியில் இருந்தார்கள். ஆனாலும் எங்களுடைய கோரிக்கையை 5 வருடம் அவர்கள் பதவியில் இருந்தபோது ஒரு செங்கல் கூட எங்க மாவீரன் அலமுத்துக்கோனுக்கு வைக்க வேண்டும் என்ற எண்ணமே எழவில்லை. இது எங்கள் சமுதாய மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தற்போது 2026 தேர்தல் நெருங்கிக்கூடிய சூழலில், அதாவது வேட்புமனு தாக்கல் எல்லாம் முடிந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் இந்த கோரிக்கையை பாஜக வேட்பாளர் ஐயா SP பாலகிருஷ்ணன் அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைத்ததன் அடிப்படையில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது கள்ளிக்குளத்தில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு நான் ராதாபுரம் தொகுதியில் சிலை அமைப்பேன் என்று வாக்குறுதியை அளித்தார்கள். அதன் பின்பு தூங்கிக் கொண்டிருந்த அப்பா அவர்கள் விழித்துக் கொண்டு ஒரு நாடகத்தை தற்போது யாதவ் சமுதாய மக்கள் மத்தியிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் 5 வருடம் நீங்கள் மிகப்பெரிய சபாநாயகர் பொறுப்பில் இருந்தீர்களே, ஒரு செங்கல் கூட உங்களால் எடுத்து வைக்க முடியாத அப்பா அவர்கள் இப்பொழுது நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாங்கள் ஒருமித்த கருத்தோடு நாங்குநேரி ராதாபுரம் ஒட்டுமொத்த யாதவ் சமுதாயத்தின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து இந்த தேசிய நெடுஞ்சாலை இடத்தில் உள்ள இந்த இடத்தில் நாங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாவீரன் அலமுத்துக்கோன் சிலையை அமைக்க இருக்கிறோம். இங்கு படிப்பகம் வரப்போகிறது. அனைத்து வசதிகளும் இங்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம். தற்போது அவர்கள் நடத்தி கொண்டு நான் சொல்லிக் கொள்வது ராதாபுரம் தொகுதி வாக்காளர்களுக்கு, அதாவது யாதவ சமுதாய வாக்காளர்கள் சொல்லிக் கொள்வது நான் வேறொன்றும் இல்லை. 5 வருடம் சபாநாயகர் அப்பாவு எங்க போனார் அப்படின்னு மட்டும் நீங்க கேட்கணும். உங்ககிட்ட வந்து யாராவது பிரெயின் வாஷ் பண்ண வருவாங்க, அவங்க கிட்ட நீங்க கேட்க கூடியது 5 வருடம் அப்பாவு சார் நீங்க எங்க போனீங்க? உங்களுக்கு இப்போ தேர்தல், அதாவது வாக்குப்பதிவுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இப்போ தான் உங்களுக்கு இடம் வாங்கணும், நாடகம் நடிக்கணும்ங்கிற எண்ணம் வந்திருக்கு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேட்கணும் என்று தாழ்மையுடன் யாதவ் சமுதாய உறவுகள்கிட்ட நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதை நீங்க கண்டிப்பாக செஞ்சு நம்ம தாமரை சின்னத்தில் வாக்களித்து அண்ணாச்சி பாலகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்யும் பட்சத்திலே இங்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சிலை வள்ளியூரில் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மிகப்பெரிய மணிமண்டபம், அதாவது இங்க ஒரு கீழே ஒரு படிப்பகம், அதனுடன் சேர்ந்த மணிமண்டபத்தை நாங்கள் இங்கு அமைக்க இருக்கிறோம். இதற்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அனைத்து சமுதாய நல்லவர்களும் எங்களுக்கு உதவுவதற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.